ஒரு காலத்துல அதிமுக தனிப்பெரும்பான்மையோட இருந்து கூட்டணி இல்லாம வெற்றி பெறக்கூடிய நிலையில இருந்தது. இன்னைக்கு நேற்று கட்சி தொடங்கினவங்க எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கோம், கூட்டணிக்கு வாங்க, நீங்க தான் பவன் கல்யாண் இப்படின்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க, எடப்பாடியை நேரடியாக அழைச்சி விடுறாரு. இந்த நிலைமையை எப்படி பாக்குறீங்க அதிமுக? நான் 87 டிசம்பர் 25 தலைவருடைய மறைவிலேருந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே போல் அப்போ பேசினவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்கோம் நாங்கள், அதே நிலை திரும்பும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது 2வது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதுவும் சுமூகமாக தீர்க்கப்படும். இந்த வாக்காளர் பற்றி சிறப்பு திருத்தத்துக்கு அதிமுக எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன்னா குறிப்பா அதுல பல விஷயங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சொல்லுங்க நீங்க. மத்திய அரசு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலமா அந்த இறந்தவர்கள் மற்ற முறைகேடாக இருக்கிறதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா தானே சொல்றாங்க. ஆனா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் இப்ப அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன். ஏன்னா நீங்கள்லாம் என்னன்னு தெரியல, இப்போ உள்ள பிரச்சு ஒருதலை பட்சமா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. அது இல்லைன்னு நீங்க தான் காமிக்கணும். அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்யக்கூடிய உரிமை இருக்கு. இதை அவங்களா தேர்தல் ஆணையமா எடுத்துக்கிட்டு செய்யல, நம்ம சட்டத்திலே இருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா 2006 அம்மா ஆட்சியிலேயே அது இங்க இந்த எஸ்ஐஆர்னு சொல்லுவோம், அதை இங்க செஞ்சாங்க. அம்மா கூச்சல் போடல, ஒன்றும் செய்யலை. இது ப்ரொசீஜர் இது, அதனால தாராளமா செய்யட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ செஞ்சப்ப 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டன. அதனால அம்மா அதை ஒரு அபிஷியலாக தான் எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய அதையே பூதாகாரமா இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆக்கலை. திரும்ப பார்த்தீங்கன்னா 2006 2011 இந்த இடைப்பட்ட காலத்தில் திமுக ஆட்சி, அந்த சமயத்தில் இது வாக்காளர் சிறப்பு திருத்த வருது, நடவடிக்கை வருது. திமுக இருந்த போது எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? 49,82,000 பேரை நீக்கினாங்க. நல்லா கவனிக்கணும் நீங்க. திமுக இருக்கும்போது இவ்வளவு பேரை நீக்கியிருக்காங்க. அம்மா 2006 இருந்தப்ப 6.5 லட்சம் பேர். அது ஜெனியூன். அது இருந்தவங்க இருப்பாங்க, வேற ஊருக்கு வேற இடத்துக்கு போய் வேற ஸ்டேட்டுக்கு போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலாம், அது யதார்த்தம். ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 49,82,000 பேரை நீக்கியிருக்காங்கன்னா அவங்க உண்மையான வாக்காளர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, திமுகவுக்கு இது பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி வாக்காளர்களை சேர்க்கறதுல ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க. அவங்க எப்போதுமே உள்ள வியாதி அவங்களுக்கு. அதனால இப்போ என்ன பண்ணணும்னா, எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கிறவங்க மேக்சிமம் எல்லாரும் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதனால எத்தனை பொய் வாக்காளர்கள் சேர்த்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லது தான். அதனால அவங்க எல்லாரும் எதுக்க தான் செய்வாங்க. எங்களை மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தான் விழிப்போடு இருந்து இந்த நீக்கல் நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்கிறத நான் பொதுப்படையாக சொல்லிக்கிறேன்.
இதுதான் அதிமுகவோட ஒருங்கிணைவு இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடி சொல்லிட்டு வரீங்க எல்லாரும் ஒருங்கிணைவாங்க. இந்த தேவர் நினைவு நாள்ல இந்த ஜெயந்தி நாள்ல இருந்து தாராளமா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அதனால நீங்க எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வெளிப்படையா நீங்க வந்து 2 பேர் பக்கத்துல இருக்கையில பார்த்துருக்கீங்க, அதனால அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம். ஜெயலலிதா மேடம் மறைவுக்கு பிறகு நீங்க அவங்க சமாதியில இருந்து ஒரு சபதம் ஏற்பீங்க. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் சட்ட ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ உங்களுக்கான அதிகாரத்தை கைப்பற்ற மறுபடியும் இன்னைக்கு ஒரு சபதம் ஏற்றாரு. ஓகே, ஒன்றிணைந்து தேர்தல் சந்திப்போம். நான் ஒரே சொல்லிட்டேன், நீங்க எந்த பிரஸ்? நியூஸ் 18. நியூஸ் 18. சரி சரி சரி, ஓகே. அதாவது நான் திரும்ப சொல்றேன் தம்பி, அரசியல்ல வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிற பழக்கம் எனக்கு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 87லேருந்து நீங்கள் சின்ன பையன், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ பிறந்தீங்களோ இல்லையோ தெரில, அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் என்னை பற்றி சீனியராக உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். எப்படி டீல் பண்ணுவேன், எப்படி செய்வேன் அப்படின்னு தெரியும். அதனால சொல்கிறேன், உங்கள் மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்கள், நீங்களும் இந்த மெத்தடை கற்றுக்கலாம். ஒரே ஒரு கேள்விங்களா, நீங்க உங்க வயசுக்கு எந்த பிரச்சனைனாலும் நேரடியா போய் கலெக்டர் பண்ணிட்டு சந்திக்கிறீங்க. ஆனா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏதாவது பனையூர்ல வச்சு டீல் பண்றாங்களே, அது நீங்க அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கணும். நீங்க என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் வந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பூன் ஃபீடிங்கில் நாங்களாம் வரல, நாங்கள் வரலை, அம்மாவும் வரல. தலைவர் மறைகிறாரு, அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அம்மாவை கேபினெட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க. கட்சி 2ஆ போகுது, 2 சின்னத்தில் போட்டிடுறோம், வெற்றி பெறுறோம். அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆகுறாங்க, திரும்ப கட்சி ஒன்றா இணையுது. அதை செஞ்சதும் நான் தான். அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது. யார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள, அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்களை கூட ஸ்பீக்கராக்கணும், மந்திரியாக்கணும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடைய மூவ் அது தனியாக தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸில் தான் முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.